குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:28 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:37 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று மாலை 5:01 வரை, கண்டம் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:28 வரை, கரசை பின்பு. பிற்பகல் 2:51 வரை, வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:37 வரை, மரண யோகம் பின்பு அதிகாலை 5:51 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:37 வரை, அனுஷம் பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் ஸ்ரீ தாமிரபரணி ஆற்றில் ஜலத்தில் அபிஷேகம், அலங்கார திருமஞ்சன சேவை. மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீக்கம், விரதாதி விசேஷங்கள், சதுர்த்தி தினம் மற்றும் கரிநாள். வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி செல்வத்தையும் செல்வாக்கையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி. இவை சுக்லபக்ஷ சதுர்த்தி. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? உயர் பதவிகள் ஏற்க சாதகமான நாள், வியாபார பணிகளுக்கு ஏற்ற நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:10 முதல் 4:54 வரை மேஷ லக்னம், 4:55 முதல் 7:01 வரை ரிஷப லக்னம், காலை 7:02 முதல் 9:12 வரை மிதுன லக்னம், காலை 9:13 முதல் 11:20 வரை கடக லக்னம், 11:21 முதல் 1:22 வரை சிம்ம லக்னம், மதியம் 1:23 முதல் பிற்பகல் 3:23 வரை கன்னி லக்னம், 3:24 முதல் மாலை 5:28 வரை துலாம் லக்னம், 5:29 முதல் 7:39 வரை விருச்சக லக்னம், 7:40 முதல் இரவு 9:47 வரை தனுசு லக்னம், 9:48 முதல் இரவு 11:41 வரை மகர லக்னம், 11:42 முதல் 1:24 வரை கும்ப லக்னம், 1:25 முதல் காலை 3:05 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. இந்த ஓரையிலும் வழிபாடுதலை செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்திலும் அதிகாலை பொழுது காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத்.
இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் பிறக்க இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை வழிபடுவது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் மகாலட்சுமி கோவிலுக்கு செல்லலாம், அல்லது உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கும் சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். இரவு நேரம் 8 முதல் 9 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான ஓரையில் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். வில்வ மாலை சமர்ப்பிக்கலாம், குங்கும அர்ச்சனை செய்யலாம். தாமரை இதழ்களினால் அர்ச்சனை செய்வது, அலங்கரிப்பது விசேஷம். இந்த நேரத்தில் வீட்டிலும் சரி மொச்சை சுண்டல், சர்க்கரை பொங்கல் செய்து அம்மனுக்கு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து நெய் விளக்கு தீபங்கள் ஏற்றி குத்துவிளக்கு ஏற்றுங்கள். இன்னும் விசேஷம். செய்து பூஜை புனஸ்காரங்களை முறையாக்க தூப தீபங்கள் இட்டு செய்து வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான அஷ்டகத்தையும் அஷ்டோத்திரத்தையும் சதநாமாவளி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். கோவிலிலும் செய்யலாம், வீட்டிலும் வழிபடலாம். வீட்டில் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு அநேக கோடி லாபங்கள். கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த தேவர்கள் தேவதைகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக சித்திக்கும். மேஷராசி என்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய ராசி கிரக கோச்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சாதித்தோம் என்கிற தைரியத்தோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை வலுக்கும். எப்பொழுதும் போல இருக்க மாட்டீர்கள். இந்த நாள் புதுவிதமான நடை, உடை, பாவனை, முகத்தில் தோற்ற பொலிவு, தைரியம், வேகம், விறுவிறுப்பு, நல்ல ஒரு திறன், தைரியத்தோடு உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். புதிய விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உண்டாக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க துடிப்பீர்கள். அதை நோக்கியே உங்களுடைய வேலைகள் இருக்கும், பயணம் இருக்கும், நடை இருக்கும். என்ன போக்கு அதை சார்ந்துதான் அமையும். தேடல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு, ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தேடல் குணம் உண்டு. மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். லாபத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் சாதுரியமாக வேலைகளை வாங்குவீர்கள். உங்களுடைய வியாபாரத்திற்கும் உங்களுடைய தொழிலுக்கு அவர்களுடைய பங்கீடு நிச்சயம் உண்டு. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தெளிவுகள் பிறக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாக்கும். மன அமைதியாக இருப்பதே நல்லது. எதற்காகவும் பிரயாசைப்படாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருங்கள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல இருக்காதீர்கள். உங்களுக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயம் நன்மையாகவே இருக்கும், நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். உடல்நலம் மனநலம் சீராகும். வியாபாரத்தில் தெளிவுகள் இருக்கும். தொழில் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடும். எல்லாவற்றையும் ஒரே நேராக சீராக செய்யுங்கள். உண்மையாக நடந்து கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை சரணாகதி அடையுங்கள், வழிபடுங்கள். ஓம் கங் கணபதியே நமக என்று உச்சரியுங்கள். நல்லது நடக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் வரலாம். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். தைரியம் அதிகரிக்கும். நல்லதொரு ஆண்மை வீரத்தோடு இருக்கக்கூடும். உடல் வளர்ச்சி சீராக அமையும். தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் உண்டாகும். புதுவிதமான எண்ணங்கள் அமையும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். புரிதல்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். மாற்றம் உண்டாக்கும். மன அமைதி வேண்டிய நாள். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். பயணம் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான்பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசியில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், சந்திர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். 10ஆம் இடத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். லாபத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கோச்சாரத்தினுடைய விதிப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது என்பது கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கக்கூடியவர்கள் நவ கிரகங்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி வியாபாரம், வேலை தொடர்பாக நல்ல லாபத்தை பெறக்கூடும். தங்க நகை, அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் மென்மேலும் சிறக்கும். அதிலும் வெள்ளி பொருட்கள் தயாரிப்பவர்கள், வெள்ளி நகை கடையில் பணிபுரிபவர்களுக்கு யோகமான சூழ்நிலைகள் அமையும். இந்த சுக்கிர பகவானுடைய ஆளுமை நிறைந்த நாள். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் தான் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார். உங்கள் துணைவருக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அவர்களை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். சிற்றின்பம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர்வாக இருக்கக்கூடிய வாழ்நாள் அமைப்பு உண்டு. கலைத்துறைகளில் இருப்பவர்கள் வெள்ளித்திரை, சின்னத்திரை ஆகட்டும், அல்லது ஒரு சில நாடக கம்பெனிகளில் வேலை பார்ப்பவர்களுக்கும் துறை சார்ந்த ரீதியாக நல்ல அமைப்பு இருக்கிறது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் அடுத்த படிக்கு உயர்வீர்கள். ஏனி போல உங்களுடைய வாழ்க்கை ஏறப்போகிறது. இதுநாள் வரையில் மாறாத வாழ்க்கை இனி மாறத் தொடங்கும். புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். தகுந்தபடியான ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். சில மாற்றங்களை நீங்கள் காணக்கூடும். தம்பதியர்கள் இருவருமே அந்யுன்யமாக மனம் விட்டு பேசுவதோடு ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பீர்கள். வீரம், கலை, மகிழ்ச்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையின் முகாந்திரமாக சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். உங்கள் துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படையாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். உறவுகள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். மாமியார் வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தாய் வீட்டு உறவுகளினால் ஆதாயம் ஏற்படும். வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள், ஆனந்தம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். சீக்கிரமாக பணம் கொடுத்து சரி செய்யக்கூடிய நிலை உருவாக்கும். வாழ்வில் நல்லதொரு ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். மாற்றம் ஏற்படும். புதிய பதவிகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். உத்தியோகத்தில் மூத்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். பணிக்கு செல்பவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தயவு, மனம், இரக்கம் போன்ற குணங்கள் அதிகரிக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். மென்மை உண்டாக்கும். வளர்ச்சிக்குரிய நாள். ஆனந்தமாக உங்களுடைய செயல்கள் அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியில் குரு பகவான், சந்திர பகவான், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 3ஆம் இடத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் கோச்சாரத்தின் படி சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளுவதால் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு நல்லது. வீட்டில் மா விளக்கு ஏற்றி வழிபடலாம். உங்கள் குல தெய்வத்திற்கு இளநீர் வைத்து வழிபட்டால் இன்னும் விசேஷம். கூடுமான வரையில் சுமங்கலிகள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தாம்பூலம், மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெறுங்கள். அது இன்னும் மிகச் சிறந்த ஒன்று. சுமங்கலிகளுக்கு தானம் செய்வது, பசுக்களுக்கு தானம் செய்வது விசேஷம். இப்படி செய்வதால் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், 10ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ராசியில், அதே போல களத்திர ஸ்தானாதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். எதை சிந்திக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருங்கள். எதிர்பாராத வகையில் சில பயணங்களினால் அலைச்சல்கள் உண்டாகும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்கள் எழலாம். மன சஞ்சலங்கள் உருவாகும். ஒருவருக்கொருவர் பேசும்பொழுது பக்குவமாக இருக்க வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாதீர்கள். கடன் பெற்றவர்களிடத்தில் கனிவாக கருத்துக்களை கூற வேண்டும். அலட்சியமோ வேறு எந்த குணங்களோ இருக்கக்கூடாது. சிந்தனையில் எப்பொழுதுமே மன கட்டுப்பாடு தேவை. தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். எதிர்பாராத சில பயணங்களினால் தேவையற்ற இடங்களுக்கு போக வேண்டாம். எந்த வேலைக்கு எதை செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருந்தால் நல்லது. பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். எதை எப்படி செய்தால் லாபம் கிடைக்கும் என்கிற சூக்ஷமத்தை தெரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கடன் கொடுத்தவர்களிடத்தில் கனிவாகவே பேசினால்தான் நல்லது. இல்லை எனில் வாக்குவாதங்கள் வரலாம். பணத்தை கொடுப்பதற்குண்டான சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் ஒருவிதமான ஆர்வம் இல்லாத தன்மைகள் இருக்கும். நஷ்டங்கள் மறையும் நாள். பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். அது சரியானதா தவறானதா என்பதை முன்கூட்டியே அறிதல் நல்லது. கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். ஒருவிதமான மனக்குழப்பத்துடனே இந்த நாளுக்கான வேலைகள் நடக்கும். முழுமையாக சிந்திக்க வேண்டிய நாள். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். எச்சரிக்கையாகவே இருங்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது,
இது போன்ற விஷயங்களுக்கு வேலைகள் சிறப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்களாக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக விசேஷம். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சிந்தனைகள் பல கோணங்களில் இருக்கும். எங்கெல்லாம் உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் இருக்காது. கட்டுக்கோப்பு என்பது வேண்டும். மன அடக்கம் வேண்டும். எப்படி நாவடக்கம் சொல்கிறோமோ அதே போல மனதையும் அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பாராத பயணங்களினால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வேலைகளில் புரிதல் தேவை. வேலையாட்களிடத்தில் அனுசரித்து கனிவோடு இருக்க வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. பிறருடைய குணத்தை அறிந்து செயல்படுங்கள். நிமிர்த்தமான வேலை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். துறை சார்ந்த எண்ணங்கள் இருக்காது. தடுமாற்றங்கள் ஏற்படும். மன குழப்பமாகவே இருப்பீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட இறை வழிபாடு ஒன்றே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசியில் செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ ராகு பகவான் சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கடகராசி அன்பர்கள், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானாக இருப்பதாலும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் சில குறைகள் தீரும். குடும்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருந்து மெல்ல மெல்ல உங்கள் ராசிக்கு பயணிக்கிறார். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், விருச்சகத்தின் அதிபதி. அதே போல உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு கட்ட வீட்டிற்கு நகர்கிறார். வேலை தொடர்பாக மட்டுமல்ல, வெளி இடங்களிலும் சமூகம் சம்பந்தமான விஷயங்களிலும் சில மாற்றங்கள் உருவாகலாம். எண்ணத்தின்படி ஒரு சிலருடைய பேச்சுக்கள், ஒரு சிலருடைய நடவடிக்கைகள், செயல்கள் உங்களுக்கு ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும். இதன் காரணமாகவும் மனதில் மாற்றங்கள் எழலாம். யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். சோலோ பர்ஃபார்மன்ஸ், அதாவது தனித்து நீங்கள் இருப்பது. நீங்களாகவே முடிவெடுத்து ஒரு சில வேலைகள் செய்தால் நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிற மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் கவனமாக இருங்கள். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இதனால் பேசக்கூடிய செயல்பாடுகளில் குறுகலான தன்மைகள் இருக்கும். எல்லாவற்றையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச நினைப்பீர்கள். அதிகப்படியாக விரிவாக பேசுவது என்பது காணப்படாது. உங்களுடைய துணைவர் விஷயங்களில் கவனித்து இருக்கக்கூடும். 7ஆம் அதிபதி உங்கள் துணைவர் பாவகத்தின் அதிபதி அட்டமத்தில் இருக்கிறார், ராகு பகவான் சனீஸ்வர பகவானோடு. உங்கள் துணைவருக்காக சில வேலைகளை கவனிக்க வேண்டி இருக்கும். ஒரு சில பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பிற மொழி பேசக்கூடிய மக்களால் கவனத்தோடு இருக்கக்கூடும். தெய்வ வழிபாட்டில் மனதில் தெளிவு பிறக்கும். நல்ல சிந்தனைகள் உருவாக்கும். இறை பக்தியோடு பிரபஞ்சத்தினுடைய வழிபாடுதலையும் செய்யலாம். பஞ்சபூத வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். எந்த ஒரு காரியத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலைச்சல்கள் உண்டாகும். பணம் வரவுக்குண்டான நாளாகவே இருக்கிறது. பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலைகள் மாறும். உடல் உபாதைகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். வியாபாரத்தை நல்ல விதமாக நகர்த்தி செல்வீர்கள். சொந்த உறவுகளின் மூலமாக சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடும்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறைக்கலாம். வருமானம் போதாது, தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இன்னும் வேண்டும் வேண்டும் என்கிற மனம்தான் இருக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஏதாவது ஒரு வேலையை தொடங்கலாமா என்கிற யோசனைகள் வலுக்கும். சுய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். வெளிநபர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் துன்பப்படும்படியாக பேசாதீர்கள். நிதானமாக இருந்தால்தான் ஓரளவிற்கு கடக்க முடியும். உங்கள் மீதான அன்பு, பாசம் வெளிப்படும்படியாக இருங்கள். ஆயிலியம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு மிக மிக நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். பொருளாதாரத்திற்குண்டான ஏற்றங்கள் பிறக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுகூலம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தினம் தினம் வழிபாடு செய்வது நல்லது. ஆயிலும் நட்சத்திரக்காரர் தினம்தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தெய்வத்தை வழிபட்டால் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். ஆதாயங்கள் ஏற்படும். கொஞ்சம் பண வரவு இருக்கும் போதே சேமித்து வைக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? நவ கிரகங்களின் நல்லாசியோடு எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சிம்மராசி அன்பர்கள், ராசியில் கேத்து பகவானும், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் குரு பகவான், சந்திர பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ கேத்து பகவான், ஞானகாரகன். அவரே உங்களுக்கு ராசியில். நினைத்த காரியங்கள் இந்த தினம் கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடு சிம்மராசி அன்பர்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் நினைத்த வேலைகள் கைகூடும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு பெருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு பிறருக்கான தேவைகளையும் கவனிப்பீர்கள். காப்பீடு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்சூரன்ஸ் தொடர்பான வேலையில் மக்களுடைய வரத்து அதிகரிக்கும். ஜனவசியம், தனவசியம் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கலைக்கும். தேவையை உணர்ந்து செயல்படுவீர்கள். வீட்டிற்கு உகந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துணைவருடைய ஆதரவு அதிகரிக்கும். நல்ல மக்கள் செல்வத்தை பெற்றிருப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் போன்ற சூழ்நிலைகள் அமையும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் அடுத்த கட்டத்திற்காக கல்வித்துறைகளில் படிக்கக்கூடிய விதமாக நீங்கள் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் நல்ல தேர்ச்சி நிறைந்த நாளாக அமையும். கொடுத்த பொறுப்புகளை முறையாக செய்வீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல மதிப்பு மரியாதை உயரும். பணம் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் தீரும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு பணம் வருமானம் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்த சித்திகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்லது. அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம்,
மீனம் விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை மற்றும் விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. சிவ குடும்பத்தாரை வழிபட்டால் சகல காரியம் அனுகூலமாக நடக்கும். பல கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் சித்திக்கும். நல்ல பிராப்தம் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு. வெள்ளீஸ்வரர் கோயில். ஸ்ரீ சுக்கிர பகவானை வழிபட்டால் தன தானிய சம்பத்துகள் உண்டாக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி. பண வருமானம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். உங்களுடைய மனைவியின் வழியில் நல்ல ஆதாயம் ஏற்படும். பணம் நிறைந்த நாளாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை கூடும். மதிப்புயரும். சமூகத்தில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் உபாதைகள் தீரும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 6ஆம் வீட்டில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனிஸ்வர பகவான். களத்திரத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ புதன் பகவான். 10ஆம் இடத்தில் ஸ்ரீ குரு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான் சஞ்சாரம். லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடுதலை தினம் தினம் நீங்கள் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்யும் பொழுது கூடுதலான பலன் வரும். விரயத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். அயன சயன போகஸ்தானம். அது மட்டுமல்ல, வெளிநாடுக்குண்டான ஸ்தானம் விரயஸ்தானத்தை சொல்லக்கூடியது. ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீடு என்பது வெற்றிக்குண்டான ஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருபாவகம். சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவருவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது ஞானம் பிறக்கும். எல்லா விதமான கோவில்களுக்கு செல்வீர்கள். வைணவ தலங்களுக்கும் சரி, சைவ தலங்களுக்கும் சரி, சிவ தலங்களுக்கும், பெருமாள் கோவிலுக்கும் அவ்வப்போது சென்று வருவீர்கள். இதனால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்க்கையினுடைய நிலை புரிய வரும். கூடுதலான சம்பந்தமான ஆன்மீகம் தொடர்பான, குருமார்கள் தொடர்பான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். மூத்த பொறுப்பில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் உண்டாக்கும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்கள் மிக முக்கியமாக பிறரிடத்தில் பழகும் போதோ பேசும் போதோ யாரையும் அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். உங்களை வைத்தே சில காய்களை நகர்த்தலாம் அல்லது உங்களை முன்வைத்தே சில விஷயங்களை செய்யலாம். எதிலும் ஜாக்கிரதையாகவே இருங்கள். ஒரு சில காரியங்களில் ஆர்வமில்லாத ஒரு தன்மைகள் இருக்கும். பிறருடைய பணத்திற்கோ பொருளுக்கோ ஆவணங்களுக்கோ பொறுப்பேற்காதீர்கள். ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். யாருக்காகவும் பொறுப்புகளை ஏற்று நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். விலகி இருப்பவர்கள் பற்றிய குணநலன்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். அதிகமான ஆதாயங்கள் தேடிக்கொண்டே இருக்கக்கூடும். பெருந்தன்மையான பேச்சுக்களினால் மேன்மைகள் இருக்கும். பொருட்சேர்க்கைக்கு இடம் உண்டு. விரும்பியதை வாங்குவீர்கள். துணைவரை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். குழந்தைகளுக்கு தேவையானதை செய்வீர்கள். அதிகமான ஒரு அனுகூலம் ஏற்படும் நாள் என்றால் அது இந்த நாள். அதோடு தெய்வ அனுகிரகத்தோடு பக்தி ரசத்தோடு உங்களுடைய பிரார்த்தனைகள் அமையும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குடும்பம் சேமத்தோடு, லாபத்தோடு, சுகத்தோடு, அஷ்ட ஐஸ்வர்ய பாக்கியத்தோடு உங்களுடைய குடும்பமே விளங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஈடுபாடு ஏற்படும். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பீர்கள். தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு அனுகூலத்தை தரும். பிரார்த்தனைகள் கைகூடி வரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். எல்லா விதமான நல்ல செயல்களை புரிவீர்கள். சௌபாகியமாக இருக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்துதான் இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்காதீர்கள். தொழில் விஷயங்களில் பக்குவமாக நடக்க வேண்டும். புதியவர்களோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள். தெரியாத இடங்களுக்கு செல்லாதீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பது நல்லது. பெற்றோர்களுடைய வழியில் உங்களுடைய செயல்கள் அமையட்டும். எதையும் நேர்த்தியாக கவனிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். தெய்வ பக்தியோடு இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. பேச்சுக்களினால் மேன்மைகள் இருக்கும். நல்ல தன்மையாக இருப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய அதிபதி ஆளுகிறார். சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். பாக்கியத்தில் குரு பகவான், சந்திர பகவான். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். லாபத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த அமைப்பினானது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எந்தெந்த கிரகங்களினுடைய பார்வைகள் விழும்? அந்த பார்வையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ன என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். துலாம் ராசி அன்பர்கள், வேலை வாய்ப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல சிந்தனைகள் மூலம் நடக்கும். வீட்டில் இருப்பவர்களால் நல்ல மதிப்பு இருக்கும். மரியாதை கூடும். பிறருடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். பிறரால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிட்டும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். வெளியூர் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழி தொழில்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் மீண்டும் கிடைக்கும். உதறி விட்டு போனவர்கள் மீண்டும் வரலாம். உங்களுடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் புரிந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் சார்ந்த வேலைகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். சமூகத்தில் ஏற்றங்கள் இருக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க முயற்சி செய்வீர்கள். சாதகமான நாளாகவே அமையும். ஒவ்வொரு காரியத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எந்த விதமான விஷயங்களிலும் ஆட்சேபனை இல்லாமல் குருவர்களோடு இந்த நாளை நகர்த்துவீர்கள். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பரம்பரையாக தலைமுறையாக செய்யக்கூடியவர்களுக்கு வம்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் உயர்வு ஏற்படும். விடுபட்ட வேலைகள் மீண்டும் கிடைக்கும். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருக்கக்கூடும். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறப்பதால் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மகரம், மீனம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பல நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும்.
சிந்தனைகள் மேம்படும், வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்தபடி குடும்ப சூழ்நிலைகளை சீராக வைத்துக் கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. நல் வாய்ப்புகள் பெறும், தவறிப்போன சில வேலைகள் கைகூடி வரும், தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும், அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியிட உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் சம்பந்தமான பயணங்களினால் சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புக்குண்டான சில நல்ல விஷயங்களை எடுத்து செல்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. புதியவர்களோடு சில மாற்றங்கள் வரலாம். எண்ணத்தின்படி சில முக்கிய விஷயங்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டுக் கொடுக்க வேண்டும். அனுசரணையாக இருப்பது அவசியம். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும், அனுபவங்கள் உண்டாக்கும். மற்றவர்களோடு பேசுவதை குறைத்துக் கொண்டாலே போதுமானது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். மற்ற நபர்களோடு சக ஊழியர்களிடம் நெருக்கடியான சூழ்நிலைகள் அமையும். மன அமைதியோடு இருக்க வேண்டிய நாள். 5ஆம் வீட்டிலேயே பூர்வ புண்ணிய பாவகத்திலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் இருப்பதால் இந்த நாள் நீங்கள் மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். இரவு நேரமான 8 முதல் 9 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான ஓரையில் மந்திரங்களை எழுதி பழகலாம், வாசிக்கலாம். நல்ல விஷயங்களை நிச்சயம் தொடரலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும், யாரிடத்தில் எதை பேசினால் பிரச்சனைகள் வரும் என்பதை முழுமையாக தெரிந்து செயல்படுங்கள். எதையும் விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். பொறுமை குணம் நல்லது. சந்திராஷ்டமம் என்பதால் வித்திட்ட வேலைகள் எதுவுமே நடக்காது. கடினமாக உணர்வீர்கள். நேரத்தையும் காலத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அரசாங்க வேலைகளுக்கு கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்களால் நெருக்கடியான சூழ்நிலைகள் அமையலாம். மனதை அமைதிப்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான செயல்கள் அமையும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புதுமையான விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். நாட்டம் பிறக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் கவனம், எச்சரிக்கை தேவை. புதிய பொருட்களின் மீதான கண்ணோட்டங்கள் அதிகரிக்கும். காலம் தாழ்த்தி வாங்குவது நல்லது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. பல நெருக்கடிகள் அவ்வப்போது உண்டாக்கும். அமைதியாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களிடையே ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது விசேஷம். இந்த நாள் எல்லா நன்மைகள் சிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்,
வேலும் அகிலம் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான், களத்திரத்தில் குரு பகவான் ஸ்ரீ சந்திர பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக செய்ய நினைத்த காரியங்களை திடமாக செய்வீர்கள். மன தைரியம் அதிகரிக்கும், வலுக்கும். ஆதாயமோடு ஒரு சில காரியத்தில் இறங்குவீர்கள். எண்ணப்போக்கு திருப்தியை தரும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நாள். யாராவது ஒருவருடைய சிபாரிசு கிடைக்கும். உங்களுடைய படிப்புக்கு ஏற்றபடி நல்ல நிலைக்கு வருவீர்கள். முயற்சிகள் ஈடேறும் நாள். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமும் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பார்ப்பதற்கு நீங்கள் சாந்தம், மன அமைதியோடு இருந்தாலும் வேலைகளில் சுறுசுறுப்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கவலைகள் மறையும். மனம் கனத்து இருந்தால் அது சரியாக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எவ்வளவு காரியத்தை நீங்கள் சாதித்திருந்தாலும் தனக்கென ஒரு நிலையை வைத்திருப்பீர்கள். தன்னலம் மாறாமல் இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். தற்பெருமை குணங்களை குறைத்துக் கொள்வது விசேஷம். வியாபார போக்கு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். புதிய விஷயங்களிலோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த செயல்களிலோ கவனமாக இருங்கள். பண வரவு ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் அதிகரிக்கும். சமூக சிந்தனையோடு இருப்பீர்கள். வருமானத்தை மென்மேலும் பெருக்க செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சாதுரியமாக இருப்பீர்கள். பல நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் பேரும் புகழும் அதிகரிக்க, பொன் பொருள் சேர்க்கை அமைய, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க, துரிதமாக இருக்க, புரிதல் உண்டாக இறை வழிபாடு இந்த நாள் நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய நாராயணரை வழிபடுங்கள். சிவசூரிய பகவானை வழிபட்டால் இன்னும் வளர்ச்சி இருக்கும். வருமானம் கூடும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் பொதுவாக முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அலட்சியம் இருக்கக்கூடாது. தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். தனக்கு தெரிந்திருந்தாலும் பிறரிடத்தில் கேட்டு செய்வது நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், களத்திரத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள்
இறை வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல பலன்களை பெறக்கூடும். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள். அவரே உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல தேக பலம், தெய்வ பலம் கூடி வரும்படியாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும். சாதாரண வேலையில் இருப்பவர்களுக்கு கூட வளர்ச்சி இருக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். புதிய முயற்சிகள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நாள். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். விரும்பியதை வாங்குவீர்கள். உற்சாகம் நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களே. கோவில் திருப்பணிகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வீர்கள். ஆலய வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு முக்கியத்துவமாக அமையும். ஆயுள் பாவகத்தில் 8ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனம் விட்டு பேசுவீர்கள். தீராத வம்பு வழக்குகள் நீங்க வழக்கருத்தீஸ்வரரை வழிபட்டால் போதும். எதிர்பாராத விதங்களில் வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். புதுமையான எண்ணங்கள் இறக்கும். அனுபவங்கள் உண்டாகும். லாபங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் நன்மைகள் பிறக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இந்த நாள் யோக பலனை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். நல்ல சிந்தனைகள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடங்கள் நல்லதே நடக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையும். ஒற்றுமை இருக்கும். குடும்ப நிலையில் அனுசரித்து செல்வீர்கள். ஆதரவுகள் பெருக்கும். எதிர்பார்த்த பணி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் அனைத்தும் சீராக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். நற்பலன்கள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. இந்த நாள் அதீத வளர்ச்சியை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. 7ஆம் இடமான களத்திரத்தில் ஸ்ரீ கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்கான அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். வேலை தொடர்பான விதங்களில் வருமானம் கிடைக்கும். வள்ளித்திரை, சின்னத்திரை சார்ந்த கலைத்துறைகளில் வேலையில் இருப்பவர்களுக்கு வருமானம் உயரும். வாசனை திரவிய வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளிடத்தில் நல்ல கருத்துக்களை வாங்குவீர்கள். அலுவலகம் சம்பந்தமான வேலையில் மாற்றங்கள் வரலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு திறமைகள் வெளிப்படும். ஆதரவுகள் இறக்கும். உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி, தியானம், யோகாசனங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அலுவலகம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடினமான விஷயங்களை கூட மிக அழகாக புரிந்து கொள்வீர்கள். சாதகமான நாளாகும். வியாபாரத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நல்ல மனதாக அமையும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்ப நபர்களை ஆதரிப்பீர்கள். அவர்களுடைய தேவைகளுக்கு அவர்கள் கேட்காமலேயே செய்யக்கூடிய மன அமைப்பு உண்டு. ஆசைகள் கைகூடி வரும். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டால் நல்லது.
சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சரிப்படுத்தக்கூடிய விதமாக இறை வழிபாடு செய்வது, தெய்வத்தை நம்புவது, சரணாகதி அடைவது ஒன்றே நல்ல தத்துவம். இப்படி செய்தால் உங்களுக்கு சுக பலன்கள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். திறமைகள் வெளிப்படும், ஆதரவுகள் உருவாக்கும், பல நன்மைகள் வந்து சேரும். திறமையாக இருப்பீர்கள், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். புரிதல்கள் உண்டாக்கும், தேவையற்ற மன பயத்தை தவிர்ப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும், வேலையில் மாற்றங்கள் உருவாகும். கடினமான விஷயங்களை கூட எளிதாக புரிந்து செயல்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சரணம் என்று, குருவடி திருவடி என்று வழிபடுங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டும். மனதில் எண்ணத்தில் பல ஓட்டங்கள் இறக்கம். கட்டுப்பாடு என்பது அவசியம். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தியானம், யோகாசனங்கள் நன்மையை தரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். ராசியில் சுக்கிர பகவானும் முயற்சி ஸ்தானத்தில், சூரிய பகவான், புதன் பகவான் சுகஸ்தானத்தில், குரு பகவான், சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில், கேத்து பகவான் விரயத்தில், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். மீனராசி அன்பர்கள், கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தாய் வழி உறவுகள் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். தாய் மாமனுடைய ஆதரவு அதிகரிக்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் சற்று தீரும். ஒரு சுமூகமான மன அமைப்பு இருக்கும். நிம்மதியாக இருக்கக்கூடும். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு ராசியிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு மெல்ல மெல்ல நகர்கிறார். ஆக அவரே உங்களுக்கு ராசிக்கு வரும்பொழுது ஓரளவிற்கு நல்ல பலன் நிச்சயம் உண்டு. வீடு, மனை, வண்டி, வாகனத்தின் முகாந்திரமாக சில சுப பலன்களை பெறக்கூடும். அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 4இல். வீடு கட்டுவது, மற்ற மனை வாங்குவது, அதை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் பிறக்கும். உறவுகள் இடத்தில் தெளிவும் நல்ல ஒத்துழைப்பு, மன அமைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் காரணமாக கையில் பண இருப்புகள் என்பது சற்று குறையலாம். வங்கியில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இந்த நாள் என்ன கிடைக்குமோ அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாம், சமப்படுத்திக் கொள்ளலாம். கடன் வாங்காதீர்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் இரவு 8 முதல் 9 மணிக்குள்ளாக ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தாமரை இதழ்களினால் அலங்கரித்து அல்லது தாமரை பூக்களினால் அர்ச்சனை செய்யலாம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். வியாழக்கிழமை தினத்திலேயே குங்குமம் வாங்கி வைத்துக் கொண்டு அதனை வெள்ளிக்கிழமை தினத்தில் பிரயோகிக்கலாம். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள் காரணமாக பணத்தை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் உயரும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வேலை வியாபாரங்களில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு ஏற்றாற்போல் நல்ல விஷயங்கள் நடக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு செல்வது, இறை பிரார்த்தனை செய்வது, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பிரயோகிப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பேர் ஆதரவு கிடைக்கும், பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். பொன் பொருள் ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும், அனுகூலம் உண்டாகும், நன்மைகள் பிறக்கும், வியாபாரம் செழிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டால் நல்லது. கையிருப்புகள் குறையும். பணம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான நாட்டங்கள் இருக்கும். செயல்களில் சீரான போக்கு அமைய இறை வழிபாடு மிக மிக நல்லது. குரு பகவானை தினம்தோறும் வழிபடுங்கள், சுகம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.